எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. இன்னைக்கு நம்ம ஜோதிடம் அறிவோம் மனம் தெளிவோம் பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, சார் ஜாதகம் பார்க்குறோம், பலன் நம்ம கேட்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கிறோம். சரி, ஓகே சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனால் இந்த மற்ற விஷயங்கள் இருக்குது இல்லைங்க, இந்த ஜாதகம் பார்க்காம மற்ற விஷயங்கள் இருக்குது இல்லைங்க. மற்ற விஷயங்கள்னா இந்த ராசிக்கல், பெயர் மாற்றம், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு சிம்பிள்ஸு, ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு நேரத்தை பயன்படுத்துறது, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு திசைகளை இது பண்ணிக்கிறது, அப்புறம் அது மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா வாஸ்து சரி பண்ணிக்கிறது, அப்புறம் அது மாதிரி ஜாதகம் இல்லாமல் ஜாதகத்தோட கனெக்டட் ஆகிறதா அதெல்லாம். ஆனால் அதுக்கு பெரிய பிரதானம் படுத்தி பண்ணிட்டு இருக்காங்களே சார், அது எந்த அளவுக்கு சரியாக வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில் எப்படின்னா, ஜாதகம் இங்கே மிக பிரதானம், மற்றதும் அது அவங்களுடைய விருப்பத்துக்கு இது பண்ணிக்கிறது. இப்போ ஒரு சாம்பார் வைக்கணும், அதுக்கு எல்லா பொருளும் அந்த இடத்துல கொண்டு நம்ம வச்சாச்சு. இதில் நீங்கள் எந்த பொருளை பிரதானமாக எடுத்துக்குவீங்க, எந்த பொருள் பிரதானம் இல்லாமல் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம், சாம்பாருக்கு பிரதானமாக தேவைப்படக்கூடிய பொருள் பருப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். மற்றது எல்லாமே பிரதானமாக தேவைதான், ஆனால் அதில் அதிகமாக இருக்கக்கூடியது எது? பருப்பு. தண்ணி பொது, உப்பு பொது, மற்ற விஷயங்கள் எல்லாமே பொது. சில விஷயங்கள் அதில் இல்லாமல் இருந்தால் கூட ஊற்றி நம்ம கலக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சரிங்களா? ஆனால் பருப்பே இல்லாமல் சாம்பார்னா எப்படி வைப்பீங்க? அதுக்கு நீ இப்போ இந்த காலத்தில் வகைகள் ஏதாவது வந்திருக்கு என்னமோ தெரியாது, ஆனால் பிரதான பொருள் அது என்னது? அதுதான். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரதானமாக இருக்கக்கூடியது தான் மெயின். மற்றதெல்லாம் இல்லாட்டி கூட நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு டூ வீலரில் போயிட்டுருக்குறோம், திடீர்னு ஒரு லைட் எரியல, இரவு நேரத்தில் பயணம் பண்ணுறோம், ஒரு 10 கிலோமீட்டர் போகணும், பக்கத்தில் எது கடைகள் கிடையாது, எல்லாம் டைம் ஆகி போச்சு. என்ன பண்ணுவீங்க? ஆனால் வண்டி போகும். ஒரு டார்ச் லைட்லேயோ அல்லது சைடு இண்டிகேட்டர் போட்டோ, அல்லது ஒவ்வொரு வண்டி வரும்போதெல்லாம் அந்த லைட்டினுடைய வெளிச்சத்தில் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி பொறுமையாக ஏதாவது சிக்னல் பண்ணி அப்படியே அந்த இடம் சேர்ந்துருவோம். சரி, லைட்